ஹலோ மக்களே 447 எபிசோட் பெறலாம். எபிசோட் சாஸ்கி அடிச்சடியில நருட்டோ அப்படி மயங்கி கிடக்கான். அவனுக்கு 9 சக்கரா இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிருச்சு. உன்னை சிக்கமர் கத்திக்கிட்டு இருக்கான். நருட்டோ நருட்டோன்னு சொல்லிட்டு உன்னை முழிச்சு பார்க்காம ஒரு வழியா முழிச்சிட்டப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். வாடா நருட்டோ நம்ம வில்லேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் நெஜி. அது மாதிரி நம்ம சண்டை போட்டோம்ல அந்த எதிரிகள் அவங்க ஊரை நோக்கி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் விடுங்க. சாஸ்கி எங்கடா போனா அவன் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. உன்னை சிக்கமர் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்க இங்க பாக்கல, நீ மட்டும் மயங்கி கிடந்த அது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அது மாதிரி மழை பெஞ்சனால அவன் இருக்க ட்ரேஸே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா நருட்டோ அப்படி கீழே விழுதான். சாஸ்கி இந்த வட்டி நான் விட்டுட்டேனான்னு சொல்லிட்டு நான் சக்குராக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால கண்டிப்பா நான் சாஸ்கியை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா காக்காவா பறக்கு. காக்கா பறந்தவனு மிரண்டுட்டான். அவன் இட்டாச்சி வர போட்டு தள்ளிட்டோம்னு சொல்லிட்டு லைட்டா யோசிச்சு பார்க்காம அதுக்கப்புறம் பார்த்தா மினட்டாவை கட்டுறாங்க. மினட்டாவும் லேடிஸோடய பேசிக்கிட்டு இருக்காங்க. லேடிஸோட சொல்றா நான் கொட்டட்ஸும் ஈசுமும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன், கக்காசி வந்து நைட் டியூட்டி பார்க்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தவங்க பேசிக்கிற நேரத்துல சிசுனி அனல் வேகத்துல வரா. எவனோ ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா யார் நுழைஞ்சாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா சிசுனி. உடனே மினட்டோ லேடிஸோட சிசுனில சுத்தி பார்க்காங்க. யார்டா வந்து சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பெயின் தான் வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. யார்டா நீன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. லேடிஸோட உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான் பெயின். டேய் நீ ஜிரேசன்சி காப்பாத்தின பையன் தானே நீ சொல்லிட்டு ஹிடன் ட்ரெயின்ல உள்ள யாய்க்கு வந்தானு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அடே இன்னும் நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கியா லேடி சுனாடன்னு கேட்காம. ஆனா இப்ப என்னோட பேர் யாய்க்கோ கிடையாது, என்னோட பேர் பெயின்னு சொல்றான். யாய்க்கோவா? டே ஹிஷாஷி இன்சிடென்ட்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பசங்க நீங்க தானு சொல்லிட்டு மினட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். லேடி சுனாட கேட்கா இப்ப அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல, இப்பதுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. 5 நேஷனும் 5 வில்லேஜும் சேர்ந்து எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க, எவ்வளவு வழியில காட்டிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அது மாதிரி அந்த வழி மட்டும் இல்லடா, என் மனசுலயே வழி இருக்குடா, ஹிடன் லீஃப் வில்லேஜ்னாலே துரோகம் பண்றவன் காட்டிட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்க வழி என்னன்னு சொல்லிட்டு இந்த மொத்த உலகத்துக்கு காட்டப்பறம் சொல்லிட்டு குதிச்சு போய்கிட்டு இருக்கான். வானத்துல பறக்காம பார்த்தா பிளானட்டரி டெவஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா அதத்திக்கு ஒரு வீசி வீசுறான். பார்த்தா மொத்த ஊரையுமே இந்த பிளானட்டரி டெவஸ்டேஷன் அப்படி கவர் பண்ணுது. மினாட்டோ லேடிஸ்னோட எல்லாம் முழிக்காங்க, என்னடா நடந்துகிட்டு சொல்லிட்டு. பார்த்தா ஊர்ல ஒண்ணும் வெடிக்கல. பார்த்தா அந்த ஊரை சுத்தி ஒரு மாதிரி கவர் மாதிரி உண்டாகுது. பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா அடுத்த நாள் விடிஞ்சிரவே செஞ்சிருச்சு. நருட்டோ அந்த 4 பேரும் அனல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்காங்க ஊரை நோக்கி. உடனே நருட்டோ ஒரு வழியா வில்லேஜுக்குள்ள வந்துட்டான். அப்பாடான்னு பார்க்காம பார்த்தா பார்த்துட்டு மிரண்டான். என்னன்னு பார்த்தா அங்க ஊரே இல்ல, ஊரு தரமட்டமான மாதிரியும் இல்ல, அங்க இருந்து ஏதோ பேத்து எடுத்துட்டு போன மாதிரி இருக்கு ஊரு. நருட்டோ முழிக்க இங்க இருந்து ஊரங்கடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. பார்த்தா மேல பெரிய பந்து மாதிரி இருக்கு. டேய் சிக்கமாரு இங்க என்ன நடக்குன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா நருட்டோ. இதுல என்னடா நான் எக்ஸ்பிளைன் பண்ண என்ன நடக்குன்னு எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. நெஜி உன் பேக்குக்கு யூஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு இருக்கா நருட்டோ. அதைத்தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் நெஜி. உடனே நெஜி சொல்றான், டேய் நம்ம வில்லேஜர்ஸ் சக்கரா எல்லாமே அந்த பந்துக்குள்ள தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம. அப்பனா எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. எனக்கு சரியா சொல்ல தெரியல, உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான் நெஜி. பார்த்தா நருட்டோ டென்ஷன் ஆயிட்டா அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். டென்டன் கத்திக்கிட்டு இருக்கா. டேய் இந்த கண்டிஷன்ல ஏன்டா இந்த ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி ஜுட்ஸ்ல எனக்கு தெரியல, இதை ஓட்ட சரியா தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். பார்த்தா சக்குரா வரா. சக்குரா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். நான் மிஷனுக்கு வெளியே போயிருந்தேன், ஆனா அந்த ஊரே காணோம், எனக்கு அதான் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. எங்களுக்கு இதை பத்தி தெரியல, இதை எவன் செஞ்சானோ அவனை தேடிதான் நான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் காப்பாத்த போறேன்னு சொல்றான் அவன். இந்த கண்டிஷன்ல உன்னாலாம் காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. எல்லாருமே இந்த பந்துக்குள்ள தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா நருட்டோ. சரி அப்பனா நீ மேல உட்காருன்னு சொல்றா. உட்காரணுமா என்னன்னு சொல்லிட்டு நருட்டோ முழிக்கான். சடனா அவனை உட்கார சொல்லிட்டு இவன் ரெக்கவரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை சரின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கான். அவன் நான் உன்னை ஃபுல்லா ஹீல் பண்ண போறேன், நீ என்னனாலும் செய்ன்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பந்துக்குள்ள காட்டுறாங்க. பார்த்தா அவன் அப்படியே பேத்து எடுத்துட்டு வானத்துக்கு கொண்டு போயிட்டான். அவன் உடனே லேடிஸ் பக்கம் நம்ம ஊரோட எலக்ட்ரிசிட்டி மட்டும் கட் ஆயிருச்சு, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. உடனே மினிட்டா பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா அந்த வில்லேஜ் விட்டு வெளியே போறதுக்கு டெலபோர்ட் என்னால பண்ண முடியல, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கல்ல மட்டும் உடஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு மேல இருந்து. பார்த்தா மினோட்டா இங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா வந்து சிக்காக்கு வெளியே இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தா அவர் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்காரு. அங்க இருந்து எல்லா விஷயத்தையும் இவன் சொல்லிட்டு இருக்காரு மினோட்டா. இவன் சாதாரண எர்த் ஸ்டைல் ஜுட்ஸோ தான் போட்டுக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு சிக்காக்கு. சிக்காக்கு சொல்லிட்டு இருக்காரு, கவலைப்படாதீங்க, அக்கிமிஜி கிளான்காரங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாழை புஷ் பண்ணி தள்ளி உள்ளான்னு பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா சோஜி சோசா எல்லாரும் வந்து வாழை உடைக்கலான்னு பாக்காங்க, ஆனா அது முடியவே மாட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுக்காகோ கட்டுறாங்க. உன்னை ஃபுக்காகோ சொல்லிட்டு இருக்காரு, லீவ் போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்துக்கு தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. ஆளாளுக்கு அவங்க ஜுட்ஸோ யூஸ் பண்ணி தள்ள பாக்காங்க, ஆனா ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹியூக்லாண்ட் கட்டுறாங்க. ஹியூக்லாண்ட் தள்ளுறானுங்க, ஆனா உடையவே மாட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மைட் கே கட்டுறாங்க. இன்னர் கேட்ட ஓபன் பண்ணிட்டு நம்மளால கல்ல உடைக்க பார்க்கான், ஆனா பிசிக்கல் அட்டாக் அதுல ஒர்க்கே ஆக மாட்டுக்கு. பார்த்தா ஊர்ல உள்ள ஜொன்னின்னு சுன்னின்னு கென்னின்னு எல்லாம் சக்கரா யூஸ் பண்ணி உடச்சு எரியலான்னு பாக்கானுங்க, ஆனா அந்த கல்ல உடைக்கவே முடியல அவங்களால. ஒன்னு மினட்டா சந்தோஷப்படுறான், நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றி இருந்து எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதை பக்கல சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குஷினா அனல் வேகத்துல வரா. மினட்டா இது வந்து ஒரு ஸ்பெஷல் சீலிங் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு இருக்காவா. நம்ம இதே மாதிரி உள்ள இருந்துகிட்டே இருந்தோம்னா எல்லாருமே கல் விழுந்து இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜுட்ஸு கேஸ்டரை கண்டுபிடிச்சாதான் அந்த ஜுட்ஸு வந்து அன்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதனால குஷினா நீங்க 3 பேர் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சடனா ஃப்ளைங் ரைஜின் ஜுட்ஸு விட்டு மறைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா தேர்ட் வகை கட்டுறாங்க. பார்த்தா அவர் கம்ப வச்சு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனா அவரால் உடைக்கவே முடியல. ஒன்னு மினட்டா வந்து தேர்ட் வகைட்ட பேசுறான், இந்த ஜுட்ஸு உடைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், அது பண்ணுவோமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரென்த் வேணும், அதை மட்டும் பண்ணலன்னா இங்க எல்லாருமே செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதனால 4 கிரிம்சன் ரே ஃபார்மேஷன் ஜுட்ஸு போட போறேன், லார்ட் ஹிருசன் நீங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அவரும் ட்ரை பண்ணி பாத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. திரும்பி லேடிஸ் பக்கத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. ஒன்னு ஹிருசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம், லேடிஸ் கிட்டத்தட்ட ஹொகாகி அளவுக்கு
அளவுக்கு பவர் இருக்கு, அதனால அவளே இதுல ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா இப்ப நம்ம 3 பேர் தான் இருக்கோம். 4 கிரிம்சன் ஃபார்மேஷனுக்கு இன்னொரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஹிருசன். மினிட்டா சொல்றான், குஷினா ஆல்ரெடி வந்து 9 டெல் சக்கரால ஃபார்ம்ல தான் இருந்துகிட்டு இருக்கா, அது மாதிரி சீலிங் ஜுட்சுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு, அவ இதுல கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா இது 4 கிரிம்சன் ஃபார்மேஷன் ஜுட்சுலான்னு சொல்லிட்டு மினட்டாவை பார்த்து குஷினா சொல்லிட்டு இருக்கா, இந்த ஜுட்சு வந்து டெய்ல்டு பீஸ்ட்ல கூட தடுக்க முடியாது, உனக்கு தெரியாததான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே மினட்டா சொல்லிட்டு இருக்கா, இங்க பேசுறதுக்குலாம் ஒரு நேரம் இல்ல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களை பாதுகாத்துக்கிட்டு இருப்போம், அதுக்குள்ள நம்ம மக்கள் வந்து வாழை உடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். லேடிஸோட சொல்றா, உனக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வாழெல்லாம் உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, தேவையில்லாம நம்ம முயற்சி பண்ண போறோம்னு நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் சொன்னதை மட்டும் கேளுங்க, 4 கார்னர்ல போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். லேடிஸோட சொல்றா, சீசனே மக்கள் யாரும் அடிபட்டாங்கன்னா நீ போய் கேர் பண்றதுக்கு நீ போன்னு சொல்றா. ஒன்னு சீசனும் வேகமா போறா. அப்புறம் மொத்தம் 4 பேர் 4 முக்குல போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. 4 கிரிம்சன் ஃபார்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஜுட்சுவை போட்டு விடுதாங்க. பார்த்தா அந்த ஊரே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா அந்த கல் அந்த ஊருக்குள்ள வந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 ஃபார்மேஷன் ஜுட்சுவை போட்டு ஊரே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வருது. சரி நம்ம கொஞ்சம் டைம் மட்டும் இதுல எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, யாராச்சும் நம்மளை காப்பாத்த வருவாங்க நினைச்சிட்டு இருக்கான் மினாட்டோ. அதுக்கு பிறகு வெளியே கட்டுறாங்க. நருட்டோ ஒரு வழியா சக்குரா ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீல் பண்ணி முடிச்சிட்டா உடனே நருட்டோ சந்தோஷப்படுறான். சக்குரா ரொம்ப நன்றி, இப்ப நான் பழையபடி ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ சந்தோஷம் திரும்புறான். பார்த்தா பெயின் குதிச்சிட்டு வரா. அதான் அஜிஷாயி வராவா, அவதான் சமனிங் ஜுட்சு போடுதவா. நருட்டோ கொஞ்சம் பொறுமையா போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சக்குரா. கடனா வந்து அடுத்த செகண்ட் சமனிங் ஜுட்சுவை போட்டு விட்டா. பார்த்தா 6 பேனையும் இறக்கிட்டாவா. நீங்களாட எங்களோட வில்லேஜ் இப்படிலாம் பண்ணி சொல்லி டென்ஷன்ல ஓடி வரான். சடனா வெளியே ஆல்ரெடி 2 ஷேடோக்கள் இறக்கி வச்சிருக்கான். சேஜுட்சு ரெடி பண்ணிருக்கான் அவன். சடனா சேஜுட்சு இறக்கிட்டு மாசம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் உங்க 6 பேரை துண்டு துண்டு ஆக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சிக்கமர் கத்திட்டு வரான். டேய் அந்த ஆளு தான்டா யாய்க்கோ பார்த்தலே தெரியலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கமரு. நருட்டோ சொல்லிட்டு இருக்கான், டேய் நீங்க பெரிய சேஜ் ஸ்டூடெண்ட் தானடா, நீங்க கூட எங்க வில்லேஜ் வந்து அடிக்க வந்திருக்கீங்க, நீங்க அதுக்கு தகுதியே கிடையாது சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் அவன். நாங்க டீம் ஜிரையாலா இப்ப கிடையாடா, இப்ப நாங்க அக்காட்ஸ்கின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட பேரு பெயின்னு சொல்றான் அவன். நீதியே இல்லாத ஊரை அழிக்க தாண்டா நாங்க வந்திருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு யாய்க்கோ அந்த ஊர்ல வச்சு நீங்க கொன்னீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த ஊரை அழிச்சதே நீங்க தான் சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஊரை அழிச்சது நருட்டோ இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கான், இவங்க வந்து நருட்டோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் இப்ப நாங்க டீம் ஜிரையெல்லாம் கிடையாடா, என்னைக்கு அந்த ஊரை அழிஞ்சிச்சோ அன்னைக்கு நாங்க டீம் ஜிரியாங்கிற பேர்ல நாங்க வெட்டு வெளியே வந்துட்டோம்டா, இப்ப நாங்க அக்காட்ஸ்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நருட்டோ கத்திட்டு இருக்கான், என்னடா பேசிட்டு இருக்கீங்க, அந்த மொத்த வில்லேஜ் நீங்க தான் அழிச்சீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நீங்க தான் அந்த ஊரை அழிச்சீங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பெயின். என்னோட ஃப்ரெண்டு செத்தது வழியில எனக்கு தாண்டா தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் நாகட்டோ. அங்க இருந்து அதே வழியை வந்து ஹோக்காகேக்கும் தெரியணும், உங்க ஊர் மக்களுக்கும் தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா அட்டாக் பண்ண இறங்கிட்டானுங்க அவனுக்கு. அவங்க கதையை முடிக்க போறது அனல் வேகத்துல வரான். பார்த்தா ஆளுக்கு ஒரு அட்டாக்க போடுறாங்க. அந்த இடமே புகை மூட்டமா மாறுது. பார்த்தா நாட்டோ சேஜுட்ஸ்ல போயிட்டு அனல் வேகத்துல போயிட்டு மெக்கா நாட்டோ ஒரு போடு போடுதா 2 துண்டா போயிருச்சு. அதுக்கப்புறம் அஜிசாய் வந்து சம்மனிங் ஜுட்ஸ் இறக்கி கொடுத்தா. காண்டாமுருக வந்து மாசா வந்து நின்னுட்டு இருக்கு. உன்னை ராக்லி நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான், நீலாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம், நருட்டோ அதை ஹேண்டில் பண்ணிக்கிடுவான்னு சொல்லிட்டு. பார்த்தா காண்டாமுருக அனல் வேகத்துல வருது. பார்த்தா தூக்கிக்கிட்டு ஒரு வீசுறாத. பார்த்தா அவன் என்ன சும்மாவா இருப்பா, இன்னும் 2 சம்மனிங் ஜுட்ஸ் இறக்கி கொடுத்தாவா. பார்த்தா ஷேடாக்லான் ஜுட்ஸோ போட்டு ஜெயண்ட் ராசாங்கன் ரெடி பண்றான். அதை தூக்கி போட்டு 2 அட்டாக்கையும் போட்டு விடுதான். அவன் அடிச்சல்ல 2 அனிமலும் செதறிட்டுங்க. ராக்லி சொல்லிட்டு இருக்கான், என்னாலாம் பாத்துட்டு இருக்க முடியாதா, நாட்டோக்கு நான் ஹெல்ப் பண்ணியே தீருன்னு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். அடே நீ சேஜுட்ஸ் கத்துக்கிட்டியா, அடே ஜிரைசன்ஸ் உனக்கு சொல்லி தந்தாரான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பெயின். பெரிய சேஜ பத்தில உனக்கு பேச தகுதியே கிடையாடா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சடனா ஷேடாக்லான் ஜுட்ஸோ போட்டு விடுதான். வின்ஸ்டேல் ராசன் ஷுரிக்கன ரெடி பண்றான் அவன். உன்னை எல்லாம் குதிச்சு தப்பிச்சு போலான்னு பாக்கானுங்க. சடனா வின்ஸ்டேல் ராசன் ஷுரிக்கன ரொம்ப பெருசா மாறிடுச்சு. ஒரே சமயத்துல 3 பேரையும் போட்டு தள்ளிருச்சு அது. ஆனா இன்னும் 2 பேர் இருக்கானுங்க அட்டாக் பண்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் பார்த்தா வின்ஸ்டேல் ராசன் ஷுரிக்கன யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவனுக்கு சேஜுட்ஸும் போயிருச்சு. அடே இந்த சேஜ் மட்டும் வெறும் 5 நிமிஷம் தான் ஒர்க் ஆகுமா, இப்போ கதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பெயின். பார்த்தா அதுக்குள்ள வெளியே இன்னொரு சேஜுட்ஸு போட்ட நாட்டோ வச்சிருந்தா. அந்த ஷடக்ல உடச்சு விட்டோன்னே திரும்பி சேஜுட்ஸு வருது. பெயின் மிரண்டான். சடனா யூனிவர்சல் புல்லுன்னு சொல்லிட்டு சடனா உள்ள வச்சு இழுக்காம உடனே அப்சர்வ் பண்ணோம்ல ஒரு நிஞ்சுட்ஸு பெயின். அந்த பெயினை வச்சு அப்சர்வ் பண்றான். உடனே நாட்டோ அதை பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே சேஜுட்ஸு தானே நேச்சர் எனர்ஜி ஃபுல்லா இழுத்துக்கிட்டுரும்ல. நேச்சர் எனர்ஜி இழுத்த உடனே அதை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் ஒரு மாதிரி கல்லு மாதிரி மாறிட்டான் அந்த பெயின். சடனா அந்த பெயினை அடிச்சு நொறுக்கிட்டு நாட்டோ மாசம் வாரான். ஆனா இந்த பெயின் சும்மா இருப்பான். யாய்க்கோ ராட தூக்கி போட்டு நாட்டோ கைகாலெல்லாம் அடிச்சு நொறுக்குதான் அவன். நாட்டோ பார்த்துட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் பின்னாடி நம்மள பாத்துக்கிட்டு தான் இருக்கானா, இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு. நாட்டோ உன்னை காப்பாத்த நான் வரேன்னு சொல்லிட்டு ராக்லி அனல் வேகத்துல வரான். அல்மைட்டி புஷ் போட்டு விட்டானுங்க ராக்லிக்கு. ராக்லி செதறிட்டான். ஆனா எல்லாரும் ஒதுங்கி இருக்க தருவையில திரும்பி ஹினாட்டா மாசா வரா காப்பாத்துறதுக்காண்டி. நாட்டோ உன்னை தொட விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காவா. சக்ரோ சொல்றா, ஹினாட்டாவும் வெளியே தான் மிஷனுக்கு பிறந்தா, அவளு இப்ப வந்துட்டா அவளுக்குன்னு சொல்லிட்டு. ஹினாட்டா நீங்க எல்லாம் வராத, நீங்க இருந்து போ, உன்னை அடிச்சிரும் சொல்லிட்டு இருக்கா நருட்டோ. நருட்டோ நான் இதை பத்திலாம் பயப்பட மாட்டேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி நான் சாவதுக்காண்டி எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா அல்மைட்டி புஷ் போட்டு நொறுக்கிட்டு விட்டான் அவளை. பெயின் சொல்லிட்டு இருக்கான், இவ வந்து உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளா, இவ சாவுல இருந்து உனக்கு எல்லாம் புரிய வைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட வழின்னு உனக்கு எப்ப என்னன்னு புரியும் சொல்லிட்டு இருக்கான். சடனாத்துக்கு ராடத்துக்கு ஒரு போட்டு விடுதான் ஹினாட்டா மேல. எங்க அப்பாவும் என் கண்மணி சாவில் எனக்கு இப்படிதான் இருந்துச்சு, அதே மாதிரி தான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா 9 உடம்புல இருந்து உடச்சு
கிடைச்சிட்டு வருது. எடுத்த உடனே 4th டேலுக்கு போறான். அட இதான் 9 டேலோட பவரான்னு சொல்லிட்டு யாய்க்கோ பாத்துக்கிட்டு இருக்கான். நீ என்ன வெறிக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம ஹினாட்டாவை பார்க்க அவனுக்கு டென்ஷன் ஆகுது. பார்த்தா 5th டேலும் ஓபன் ஆகுது. பார்த்தா அல்மைட்டி புஷ் போடுதான். பார்த்தா 9 டேல் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டுக்கு அசால்ட்டா பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கு. யாய்க்கோ விட்டு நொறுக்கி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது என்னடா இவன் என்னோட அல்மைட்டி புஷ் தள்ளுறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹினாட்டாவை சடனா சக்கரம் சிக்கமரும் காப்பாத்திட்டு போறாங்க. உடனே டெய்ல்டு பீஸ்ட் பாம்ப வேற ரெடி பண்றான் யாய்க்கோ போட்டு தள்ளுறதுக்காண்டி. உடனே யூனிவர்சல் புல்னு சொல்லிட்டு 9 டேல் ஒரு அட்டாக்க போட்டு விடுதான் அவன். பார்த்தா அந்த டெய்ல்டு பீஸ்ட் பாம் வெடிச்சு செதறுது அந்த இடத்துல. என்னடா அந்த 9 டேல் பவர்ஸ் நம்ம நினைச்சதோட ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா 9 டேல் யாய்க்கோ உடம்புக்கு துரத்திக்கிட்டு போகுது. அது பார்த்தா யாய்க்கோ சும்மாவா பிளானட்டரி டெவஸ்டேஷனை போட்டு நருட்டோவை கெட்டி தூக்கிக்கிட்டு இருக்கான் மேல. பார்த்தா நருட்டோ ஒரு பந்து மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை ஒரு குட்டி பந்து மாதிரி ஆக்கிட்டான் அவன். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.